கொண்டாடுவதில் தான் ஷிர்க் இருக்கின்றது. அல்லாஹ் சொன்னான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே நாயகமே உங்களை இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக தவிர அனுப்பவில்லை என்று சொல்லி காட்டியிருக்கின்றான். லௌலாக லமா ஹலக்தில் அஃப்லாக், உங்களை படைக்க இல்லை என்று சொன்னா இந்த உலகத்தை நான் படைச்சிருக்க மாட்டேன். யாரை கொண்டு இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கின்றது? அவர்களை கொண்டுதான் இந்த உலகம் படைக்கப்பட்டது. அவர்களை கொண்டுதான் இந்த உலகம் இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கின்றது, இனியும் இயங்க போகின்றது. அவர்களுடைய புகழை பாடுவதிலே உனக்கு என்ன வந்துவிட்டது? உன்னால் ஏன் பொறுக்க முடியவில்லை? அதை அதுல உனக்கு என்ன குறை காணுகின்றாய்? நீ உனக்கு அது பிடிக்கவில்லையா? நீ நகர்ந்து போ. அதுல அது இருக்குது, இது இருக்குது, அந்த அடியில தப்பு, இந்த அடியில தப்பு, அது ஓதக்கூடாது, இது ஓதக்கூடாது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மேடை அமைத்து கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌலிதை ஓத வைத்து தன்னுடைய மேலங்கியை பரிசாக கொடுத்தார்கள் என்ற வரலாறு புகாரியிலே பதியப்பட்ட ஹதீது. இது மட்டுமல்ல சகோதரிகளே, ஹந்தக் யுத்தம் நடைபெறுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களும் அவர்களும் குழியை தோண்டிக் கொண்டு பாடலை படித்தவர்களாக அந்த குழியை தோண்டி ஹந்தக் யுத்தத்திற்காக வேண்டி தயாராகின்றார்கள். அங்கும் பாடல்கள் படிக்கப்பட்டது. என்ன பாடல்கள் படிக்கப்பட்டது? சொன்னார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்துதான் பாடினார்கள். என்ன சொன்னார்கள்? நாயகமே, நீங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை நாங்கள் புரிந்திருக்க மாட்டோம், நாங்கள் தொழுதிருக்க மாட்டோம், சதக்கா செய்திருக்க மாட்டோம், ஜகாத் கொடுத்திருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், முஹாஜிரிங்களுக்கு யா அல்லாஹ் நீ அறிவுரிவாயாக, இந்த போரிலே எங்களுக்கு நீ வெற்றி தருவாயாக போன்ற பாடல்களை படித்து படித்து அவர்கள் குழிகளை தோண்டினார்கள். இப்படி பாடல்கள் படிப்பது ஷிர்க்கு ஆகாது என்று சொல்லியிருந்தால் அன்றைய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்து இருப்பார்கள். பாடல் படித்தே என்ன செஞ்சார்கள்? போர்களை, இந்த குழிகளை தோண்டினார்கள். அடுத்து இந்த மௌலிது ஓதுவதற்கு கூடும் என்ற ஆதாரம் இன்னொன்று என்று சொன்னால், ஒரு போருக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய படைகளை அழைத்துக் கொண்டு செல்கின்றார்கள். அதுல ஒரு பெண் நேர்ச்சி செய்கின்றார்கள். எப்படி? இந்த போரிலே வெற்றி கிடைத்து விட்டால் நான் சஹாபாக்களையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தஃப் அடித்து பாடல் பாடி வரவேற்பேன் என்று நியத்தி செய்திருந்தார்கள். ஒரு பெண் நியத்தி செய்திருந்தார்களாம், இந்த போரிலே வெற்றி கிடைத்து வெற்றி வாகையோடு அவர்கள் வரும் பொழுது நான் அவர்களுக்காக வேண்டி தஃப் அடித்து பாடல் பாடி வரவேற்பேன் என்று அவர்கள் நியத்தி செய்திருந்தார்களாம், நேர்ச்சை. அதனை போன்ற அல்லாஹ் அந்த போரிலே வெற்றியை கொடுத்தான். வருகின்றார்கள் வெற்றி வாகையோடு. அந்த பெண் முன் நின்று தஃப் அடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் வரவேற்று பாடுகின்றார்கள். அது ஷிர்க் இருக்கிறது, கூடாது என்று இருந்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து ஏன் ஷிர்கான விஷயங்களை செய்கின்றாய், ஏன் பித்அத்தான விஷயங்களை செய்திருக்கிறாய் என்றெல்லாம் கேட்டிருக்க வேண்டும். கேட்டார்களா? இல்லை, கேட்கவில்லை. அந்த பெண் படிப்பதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி உற்றார்கள், தடை செய்யவில்லை. அருமையான சகோதரிகளே, இப்படி எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. திருமண நிகழ்ச்சிகளிலே, எங்களுடைய திருமண நிகழ்ச்சிகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்களை பாடுவது என்பது நமக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கின்றது. திருமண நிகழ்ச்சிகளிலே ஒரு பெண் பத்ர் சஹாபாக்களுடைய புகழ்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இடையிலே புகழ்ந்து பாடுகின்றார்கள். ஃபீனா நபியுன், எங்களிடத்தில் ஒரு நபி இருக்கின்றார்கள், அவர்கள் நாளை நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன தன்மைகளும் என்னென்ன புகழ்களும் இருக்கின்றதோ அத்தனை புகழ்களையும் அந்த பெண் பாடுகின்றார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த பெண்ணை பார்த்து, நீங்கள் பத்ர் சஹாபாக்களை பார்த்துதான், அவர்களை பற்றி தான் நீங்க பாடிக்கொண்டிருந்தீர்கள், அவர்களை பற்றி நீங்கள் பாடிக்கொண்டிருங்கள், என்னை பற்றி நீங்கள் பாட வேண்டாம் என்று சொன்னார்கள். இதைதான் அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். நம்முடைய அக்கீதாவிற்கு மாற்றமானவர்கள். இதனை நீங்கள் பாட வேண்டாம், அவர்களை பற்றி தான் நீங்கள் பாடிக்கொண்டிருந்தீர்கள், அவர்களையே நீங்கள் பாடிக்கொண்டிருங்களே, ஏன் என்னை பாடுகிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியும் ஹதீஸிலே பதிவாக்கப்பட்ட செய்தி. ஆக இதுவெல்லாம்
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நாதாக்களான நல்லோர்கள் மீதும் குதுபுமார்கள் மீதும் ஷேகுமார்கள் மீதும் மௌலிதை ஓதுவதற்கும் அவர்கள் மீது கவிகளை பாடுவதற்கும் நமக்கு இஸ்லாம், நம்முடைய ஷரியத்து, நம்முடைய மார்க்கம் அனுமதித்திருக்கிறது என்பதற்கு இவைகள் ஆதாரமாக இருக்கின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே 2 பெண்கள் ஆயிஷா நாயினுடைய வீட்டிலே வருகின்றார்கள். ஆயிஷா நாயினுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கும் பொழுது 2 பெண்கள் வருகின்றார்கள். 2 பெண்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த பெண்களும் தஃப் அடித்து பாடுகிறார்கள். பாடக்கூடிய நேரத்திலே அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த வீட்டிலே இருக்கின்றார்கள். தன்னுடைய மகளாரான ஆயிஷா நாயுடைய வீட்டிலே இருக்கின்றார்கள். அபூபக்கர் நாயத்துக்கு கோபம் வந்துட்டு, பெண்கள் பாட்டு படிக்கின்றார்களே, தஃப் அடிக்கிறார்கள் என்று கோபம் வந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அபூபக்கரே, நீங்கள் அந்த பெண்களை தடை செய்ய வேண்டாம், அவர்கள் படிக்கட்டும். லிகுல்லி கௌமின் ஈதின், ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒவ்வொரு பெருநாள் இருக்கின்றது. அவர்களுக்கு இன்றைய பெருநாள், அவர்கள் பாட்டு படித்து தஃப் அடிக்கட்டும், இதுல என்ன குறை இருக்கின்றது? அபூபக்கரை நீங்கள் அவங்களை தடை செய்ய வேண்டாம் என்று அபூபக்கர் நாயகத்தை தடை விதித்தார்கள். பெண்களை பாட வந்த பெண்களை தடை விதிக்கவில்லை. கூடாது என்று இருந்தால் அன்றே தடை விதித்திருப்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்களா? தடை விதிக்கவில்லை. ஆக மௌலிது ஓதுவதற்கும் அவர்களுடைய புகழ்களை பாடுவதற்கும் நம்முடைய மார்க்கத்திலேயும் ஹதீதிலேயும் பதிவாக்கப்பட்டு இருக்கின்றது. அவர்கள் சொல்கின்றார்கள், சுபஹான மௌலிதிலே சில தவறுகள் இருக்கின்றது. மௌலிதே கூடாது என்று சொன்னவர்களுக்கு என்ன தவறை கண்டுபிடிப்பது? அந்த தவறுகளை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். உங்களுக்கு யோக்கியதை கிடையாது தவறுகளை கண்டுபிடிப்பதற்கு. நீங்கள் தான் மௌலிதே கூடாது என்று சொன்னது பிறகு ஏன் இதிலே தவறை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும்? மௌலிதே கூடாதுன்னு சொன்னா நீங்கள் ஒதுக்கிவிட வேண்டுதான். அதிலே இருக்கக்கூடிய தவறுகளை நாங்கள் கவனித்துக் கொள்வோம். அதுல என்ன தவறு இருக்கிறது என்று. ஒரு தவறும் கிடையாது. அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன சொல்கின்றார்கள்? அந்த கஃபாருல் ஹதாயா வஸ்னுபில் மூபிகாத் அந்த சத்தாருல் மசாவி. இந்த அடியை நாம் படிக்கின்றோம். அந்த கஃபாருல் ஹதாயா, நபியே நாயகமே, நீங்கள் தான் எங்களுடைய பிழைகளை பொறுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். அதுக்கு அவன் நம்முடைய அக்கீதாவிற்கு மாறுபட்டவர்கள் சொல்கின்றார்கள், பிழை பொறுக்கக்கூடியவன் அல்லாஹ்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம், இன்னல்லாஹ் தவ்வாபுர் ரஹீம். தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அல்லாஹ்ல கஃபூரா அவன்லாம் இருக்கின்றான். இவர்களை பார்த்து, ஒரு சாதாரண மனிதரை பார்த்து கஃபார் என்று சொல்வது பிழை பொறுக்க தேடுவது என்று. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு மனிதருக்கு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லியிருக்கின்றார்கள், ஒரு மனிதருக்கு ஒரு மனிதர் தவறு செய்து விட்டால், நாம் இன்னொரு ஆளுக்கு தவறு செய்து விட்டோம், அல்லாஹ்விடத்தில் நாம் பிழை பொறுக்க தேடுகின்றோம். யா அல்லாஹ், இந்த மனிதருக்கு நான் எத்தனையோ தவறுகளை செய்து விட்டேன், நீ என்னை பொறுத்துன்னு சொன்னா அல்லாஹ் பொறுக்க மாட்டான். அப்ப என்ன செய்யணும் என்று சொன்னால், நாம் யாருக்கு தவறு செய்து விட்டோமோ அந்த நபற்றை போய் நாம் பிழை பொறுக்க தேடணும். நான் இந்த தவறை செய்து விட்டேன், என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மனிதர் மன்னித்தால் தான் அல்லாஹ் மன்னிப்பான், இல்லை என்றால் மன்னிக்க மாட்டான். சகோதரிகளே, இதுதான் ஹதீது. ஒரு மனிதருக்கு இன்னொரு மனிதர் தவறு செய்து விட்டால் அந்த மனிதர், தவறு இழைக்கப்பட்ட மனிதர் மன்னிக்க வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது ஹதீது. இதே அடிப்படையில் தான் ஷரியத்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று இருக்கும் பொழுது இந்த ஷரியத்திலே எத்தனை விதமான தவறுகளை நாம் செய்கின்றோம். ஷரியத்து நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்திலே நம்மை அறியாமலும் நம்மை அறிந்தும் எத்தனையோ தவறுகளை நாம் செய்கின்றோம். இந்த தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்திலே நாம் பிழை பொறுக்க தேடினால் அல்லாஹ் பொறுக்க மாட்டான். யார் பொறுக்கணும்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுத்தால் தான் இறைவன் பொறுப்பான். அல்லாஹ் அப்படிதான் குர்ஆனிலே சொல்கின்றான், வலவ் அன்னஹும் யظلموا அன்ஃபுஸஹும் ஜாஊக வஸ்தக்ஃபிருல்லாஹ். நபியே நாயகமே, என்னுடைய அடியார்கள் தங்களுடைய ஆன்மாவிற்கு அநீதம் செய்து விட்டால் ஜாஊக, உங்களிடத்திலே தான் வருவார்கள், என்னிடத்திலே பிழை பொறுக்க தேட மாட்டார்கள், நான் பிழை பொறுக்கவும் மாட்டேன். அடியார்கள் அவர்களுக்காக ஏதாவது தன்னுடைய ஆன்மாவிற்கு
தன்னுடைய நப்சிற்கு அநியாயம் செய்து விட்டால், ஒரு பிழை செய்து விட்டால், என்னிடத்தில் வந்து ரப்பே